ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது கட்டாயமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கையில் மகர ராசி நேயர்களுக்கு இனி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிகழ்ந்தாலுமே கூட கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க. கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர், மகரம் ராசி நேயரே யாராக இருந்தாலும் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் யாரோ இருக்காங்களோ அவங்களுடைய பேரை மறக்காமல் 3 முறை டைப் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. 2025 வருடத்தினுடைய 6வது மாதமாக இருக்கக்கூடியது இந்த ஜூன் மாதம். ஸோ ஜூனில் 22ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கிரக மாற்றம் அப்படின்னா புதனுடைய பயிற்சி தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனுடைய பயிற்சியானது இருக்குது. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. மற்றபடி வேறு எந்த கிரகங்களுமே உங்களுக்கு மாற்றங்கள் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறமா மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில், அதுவும் ஜூன் 22க்கு அப்புறமா கட்டாயமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஸோ இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுவும் அரசாங்க காரியங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் பயந்துக்காதீங்க. காரியங்கள் தாமதமாக நடந்தாலுமே கூட கட்டாயமாக அது நல்லபடியாகவே முடியும். ஸோ எதிலுமே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படக்கூடிய நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் இருக்க போகுது. சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் கூட உங்ககிட்ட இனி பணிந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தாங்க. அவர்களால் மறைமுகமாக உங்களுக்கு பாதிப்புகளானது இது வரைக்கும் ஏற்பட்டு இருந்தாலுமே கூட இனி அந்த எதிர்ப்புகள், மறைமுக பாதிப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு இனி ஆதாயங்கள் தான் கிடைக்க போகுது. சொல்லப்போனால் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய பயிற்சி வேறு இருக்குது இல்லையா? சுக்கிரன் 29ஆம் தேதிக்கு அப்புறமா பயிற்சி ஆகிறாரு. இந்த டைமில் உங்களுடைய பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதோட சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட இருக்குது. இருந்தாலுமே அதை பெரிதுபடுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குது. இந்த டைமில் மகர ராசி நேயர்களுக்கு உங்களுடைய குடும்பத்திலலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்க போகுதுங்க. இந்த ஒரு மகிழ்ச்சிக்காகத்தான் இத்தனை நாள் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சரியாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்பப்போ குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும். ஏன்னா சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்பம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ எதிர்பாராத நேரங்களில் கிரக மாற்றங்கள் மாறும் பொழுது கண்டிப்பாக இது மாதிரியான சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். ஆனால் அந்த சங்கடத்தையும் நம்ம பெருசாக்காமல் பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த டைமில் மகர ராசி நேயர்கள் புதுவிதமான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். கடன் விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாமல் எதுக்காகவும் கடன் வாங்காதீங்க. சொல்லப்போனால் முதல்ல அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்யறதுக்கு பழகிக்கோங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். வாழ்க்கையில் நம்மளுடைய வீட்டில் நமக்கு என்ன விஷயங்கள் தேவையானதோ இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை நடத்துனீங்க அப்படின்னா பெருசாக நீங்கள் பிரச்சனைகள்லாம் எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க. அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உறவினர்களாலேயும் சரி, நண்பர்களாலேயும் சரி உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே ஆதாயம் தான் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த டைமில் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட கிடைக்க இருக்குது. இந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை புதுவிதமாக மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் மகர ராசி நேயர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் உங்களுக்கு அப்பப்போ பாதிப்புகளையும் கொடுக்கும் தான்.
அதனால் வாகனத்தில் குறிப்பாக போகிறப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுவும் மற்றவங்களுக்காக நீங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யாமல் இருங்க. அதுவும் கண்டிப்பாக பணம் விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலெல்லாம் கவனமாக இருங்க. பழைய வாகனம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் புதுசாக வாகனமாக நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு தந்தை வழியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுங்க. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இனி இருக்க போகுது. ஸோ அவங்கக்கிட்ட முழுமையாக நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும். பேச்சால் மற்றவங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக வார்த்தையில் நிதானம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா பேச்சால கெட்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த நேரங்களில் என்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. மேலும் அலுவலகம் சார்ந்த வேலைகளில் பார்த்தீங்கன்னா வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம், இடம் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஆனாலுமே அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பொறுமையை கடைபிடிச்சிக்கோங்க. சக ஊழியர்கள்ட்டையும் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காம உங்களுடைய சுய முயற்சிகளால் மட்டுமே இப்போ முன்னுக்கு வர போகிறீங்க. கட்டாயமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் கவலையே படாதீங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் எப்படி இருக்குன்னா திருப்தியாக இருக்கும். உங்களுக்கானது உங்களுடைய முயற்சினால் கிடைத்தது அப்படின்ற அளவுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்க போகுது. மறைமுக எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட அதை உங்களுடைய முயற்சிகளால் முறியடிக்கவும் முடியும். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. வியாபாரத்தில் புதிய விதமான முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க. ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே தொடர்ந்து செய்துக்கோங்க. ஆனாலுமே நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும். ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பயப்படுற அளவுக்குலாம் ஒரு விஷயமும் நடக்காதுங்க. அதே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மகர ராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டு உங்களுக்குரிய மதிப்புகளானது கிடைக்கும். இந்த மதிப்புக்காக தான் இவ்வளோ நாளாக இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்கள்லாம் இனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு நடக்க போகுது. அதே அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்கும். நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறீங்களோ அது உங்களுக்கு கட்டாயமாக கைக்கு கிடைக்குங்க. ஸோ கவலைப்பட தேவையில்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலையுமே நிறைய விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதுவும் 22ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்காக கிடைக்க போகுது. மகர ராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரி எளிமையான பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கணும் அப்படின்றத பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட நாட்களானது சந்திராஷ்டமமானது வருவதுண்டு. இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சந்திரன் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்களை அதுவும் புதுசாக ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு தோல்வியில் போய் முடிவடையும். அதனால தான் அன்றைய தினத்தில் மட்டுமாவது நீங்கள் அதை தவிர்த்துட்டு நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கையில் மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமமானது ஜூன் 29ஆம் தேதி காலையிலிருந்து 30ஆம் தேதி ஃபுல்லாகவே இருக்குங்க. அதனால் இந்த 2 நாட்களுமே நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதுவும் வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னா விநாயகர் தாங்க. தொடர்ந்து விநாயகரை வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது விநாயகரை எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் விநாயகருக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அவருக்கு பிடித்தமான அருகம்புல்லால் மாலை செய்து அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களை விட்டு விலகி
போகும். கட்டாயமாக இது ஆன்மீக ரீதியாக ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பரிகாரம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மகர ராசினியர்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.